ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்க பாட்டி வீட்ல இருக்கிற குட்டி தோட்டத்தை தான் உங்களுக்கு காட்டப் போறேன். என்னென்ன செடி வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி செடி தான். இங்கே வந்து பூவே பூக்காம இருந்துச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணாங்க பூ பூக்க மாட்டேங்குதுன்னு. அப்புறம் நம்ம சேனல்ல போட்டிருந்த டிப்ஸ் எல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் நிறைய பூக்கள் பூக்குதுன்னு சொல்லி ஹாப்பியாக இருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய மொட்டுக்கள் வச்சிருக்கு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பூ வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் பூத்திருக்கு இன்னைக்குன்னு பார்த்து. எல்லா கிளைகள்லையுமே பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் வச்சிருக்கு. முதல்லலாம் மொட்டுக்களே இல்லாமல் இந்த செடியை பார்த்துட்டு இப்போ மொட்டுக்களோட பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கவே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா செடி வளர்க்குறதே பிடிக்காது. எங்கள் வீட்டில் நாங்கள் வளர்க்குற செடிகளை பார்த்துட்டு அவங்களுக்கும் ஆசை வந்து இப்போதுக்குள்ளே தான் ஸ்டார்ட் பண்ணாங்க செடி வளர்க்கவே. அவங்களுக்கு செடி வளர்க்குற ஆர்வம் இல்லாதப்ப ஒரு தொட்டி 40 ரூபா அப்படின்னு சொல்லும் போதே ரொம்ப ஷாக் ஆவாங்க. ஆனால் எப்போ அவங்களுக்கு செடி வளர்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சோ, ஒரு தொட்டி 40 ரூபா தானே, இன்னொரு தொட்டி சேர்த்து வாங்க, இன்னொரு செடி வைக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய உரம் சொல்லியிருக்கோம். ஆனால் அதில் வந்து இவங்க என்னென்ன உரம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேமோர் கரைசல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அரிசி உளுந்து ஊற வச்ச தண்ணி, அதே மாதிரி வெங்காயத்தை ஊற வச்ச தண்ணி கொடுத்துருக்காங்க. வாழைப்பழ தோல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்னோம் பார்த்தீங்களா, வெந்தயம் ஊற வச்ச தண்ணி, அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சொடக்கு தக்காளி. இது வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவுமே நல்லது. அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அருகம்புல் வச்சுருக்காங்க. சங்குப்பூ விதை தான் போட்டு விட்டாங்க, அது வளர்ந்து வந்துருச்சு. டேபிள் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறையா வச்சு விட்ருக்காங்க. வளர வளர கட் பண்ணி நிறையா தொட்டிகளில் வச்சு விடுவாங்க. வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங்கே ஷூட் பண்ணதுனால பூக்கள்லாம் வந்து சரியாக பூக்காமல் அப்படியே மலராமல் இருந்துச்சு. செம்பருத்தி செடி கூட மலர்ந்துருச்சு, இது இன்னும் மலராமல் இருக்குது. இவங்களுக்கு வந்து டேபிள் ரோஸில் இருக்க ஆர்வம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, தொட்டி பத்தலை அப்படிங்கிறதுக்காக சரட்டியில் கூட வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் காமிச்சா காமெடியாக இருக்கும். அவங்க வந்து வைக்கக்கூடாது, காமிக்கக்கூடாது ஸ்ட்ரிக்டாக சொன்னதுனால நான் காமிக்கலை. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அரைக்கீரை இருக்குது. நாங்கள் தான் வந்து விதை போட்டு விட்டோம். நல்லா வளர்ந்து வந்திருக்காங்க. கீரை விதை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தோம். அதனால இது போட்டால் வளருமான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. அதனால தான் இந்த தொட்டியில் வந்து போட்டு பார்த்தோம். பரவாயில்ல, நல்லா தான் வளர்ந்துருக்கு. இதை வந்து இந்த மாதிரி சின்ன தொட்டியில் வைக்கிறத விட அகலமான தொட்டியில் வைக்கணும். அப்படி இல்லைன்னா க்ரோ பேக்கில் வச்சோம் அப்படின்னா நல்லா படர்ந்து வளர்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சிறுகீரை. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு. சொல்லப்போனால் அரைக்கீரையை விட இதுதான் நிறையா வளர்ந்துருக்கு. கீரை செடி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீரை ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவங்க மாடி வீட்டில் இருக்கனால கீழே இறங்கி போகிறதுக்குள்ளே கீரை போயிடும். அதனால வீட்டிலே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ பறித்து சமைச்சிக்கலாம். எங்கள் வீட்டில் இருக்க செடிகளையும் நான் கூடிய சீக்கிரமே காட்டுறேன். அதே மாதிரி ஆடி 18 அப்போ போடுறதுக்காக சில விதைகள் வாங்கி வச்சுருக்கேன். அந்த வீடியோ நான் போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெண்டிக்காய். 2 விதை தான் மக்களை போட்டேன். பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு. பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி. இப்போ தான் வளர்ந்து வருது. நான் நிறைய விதை போட்டேன், ஆனால் இவ்வளோ தான் வந்திருக்கு. 2மே ஒரே டைமில் தாங்க போட்டேன். ஆனால் வந்து வெண்டிக்காய் செடி நல்லா வந்திருக்கு. இந்த செடிகளை வந்து நம்ம இப்படியே வச்சு வளர்த்துற முடியாது. குட்டி தொட்டியில் தான் நான் இப்போ வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம வேறு தொட்டியில் வந்து மாற்றி வச்சாகணும். இந்த டப்பாவெல்லாம் பாருங்களேன். இது வந்து தொட்டி கிடையாது, மல்லிகை ஜாமான்லாம் போட்டு வைப்போம் பார்த்தீங்களா, அந்த டப்பாவை தான் கட் பண்ணி வச்சுருக்காங்க. வெஜிடபிள் செடிங்கிறதுக்கு இப்போதைக்கு இவ்வளோ தான் வச்சுருக்காங்க. போக போக இன்னும் நிறையா செடி வைக்கணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் நம்ம சின்ன சின்ன செடிகளை தான் வைக்கணும். பெரிய செடிகளெல்லாம் வச்சிங்க அப்படின்னா கவுந்துரும், தாங்காது. நீங்கள் இப்போ தான் செடி வளர்க்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற டப்பா வாளிகளை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். போக போக நீங்கள் ஒவ்வொரு தொட்டியாக வாங்கி செடி வளர்க்க ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரோட்டன் தான். இது வந்து ஒரு குச்சி வச்சு விட்டாலே நல்லா வந்துடும். இது ஒரு மண் சட்டியில் தான் வச்சுருக்காங்க அழகா. இன்டோரில் வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் வளர்த்துட்டு இருந்தாங்க. நான் அது வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். நம்ம செடி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது, கரெக்டான முறையில் வந்து மெயின்டைன் பண்ணணும். இவங்க வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண போய் செடி நல்லா வளர்ந்துருக்கு இந்த அளவுக்காது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது கற்பூரவள்ளி செடி. எங்கள் வீட்டில் வந்து நிறையா வளர்ந்துருந்துச்சு. அதை பறிச்சுட்டு வந்து கொடுத்தேன். அந்த குச்சியை தான் வச்சு விட்டாங்க. நல்லா வளர்ந்துருக்கு இது இங்கேயும். கற்பூரவள்ளி செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வளர்க்குறது ரொம்பவுமே நல்லது. நான் அதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கத்தாழை செடி வச்சுருக்காங்க.
கத்தாழை செடி வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே வளர்க்குறது ரொம்பவுமே நல்லது. முக்கியமாக எனக்கு ரொம்ப யூஸ் ஆகும் ஹேருக்குலாம் அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்.